ஏங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் செக் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிருங்கண்ணே. அப்புறம் அந்த 11 லட்சம் மாதிரி இவனுங்க எதுவும் ஆட்டையை போட்டாங்கன்னா நமக்கு தெரியாது பார்த்தீங்களா? அதெல்லாம் டெய்லி செக் பண்ணிடுவேன். உங்க மகன் என்ன சொல்றான்? 11 லட்சத்தை கொண்டு வா, அப்பதான் வீட்டுல சேப்பேன்னு சொல்லிட்டோம்ல. 11 லட்சத்துக்கு அவன் எங்க போவான்? இனி என்னதான் பண்ண சொல்ற? யாரு கொடுத்துருக்கான்னு மட்டும் எப்படியாவது கேட்டுருங்க, நம்ம ஆளுகளை வச்சு பிடிங்கிருவோம். உனக்கு வர வேலையே இல்ல. உங்க அப்பா பெரிய ரவுடி, அடியாள வச்சு எல்லா வேலையும் வாங்குவாருன்னு அதே புத்தி உனக்கு வந்துட்டு பத்தியா? எங்க அப்பாவை பத்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நான் டென்ஷன் ஆயிருவேன். உங்க காலேஜ் பிரச்சனை எவ்வளவு விஷயத்துக்கு எங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. வாண்ட மனுஷன் பேசுவானா? விஷால் வந்திருக்கான். நில்லு, யார கேட்டு உள்ள வந்த? பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வர சொன்னீங்கல்ல? பணம் கிடைச்சிட்டா? ஆமா, இதுல எண்ணி பாருங்க, 11 லட்சம் இருக்கு. 11 லட்சம் உனக்கு யார் கொடுத்தது? சொல்லு, எங்கேயும் திருடுனியா? தப்பான வேலை எதுவும் பாத்தியா? எப்பவுமே என் மேல சந்தேகம் 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 உங்களுக்கு. அம்மா கேக்குறது கரெக்ட் தானே? உனக்கு எப்படி 11 லட்சம் கிடைச்சது? உனக்கு யார் கொடுத்தா? இல்லனா என் பேரை யூஸ் பண்ணி யார்ட்டையும் கடன் வாங்கிட்டு வந்திருக்கியா? உங்க பேரை சொன்னோடனே கொடுத்துருவாங்களா? உங்ககிட்ட ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ண மாட்டாங்களா? இவ்வளவு பெரிய அமௌண்ட் உனக்கு எப்படி கிடைச்சது? நாங்க பிரஷர் கொடுக்கோங்கிறதுக்காக தப்பான வழியில எதுவும் எடுத்துட்டு வந்தியா? உங்களை மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் எனக்கு உதவி செஞ்சாரு. நீங்க செய்ய வேண்டிய இடத்துல இருந்து அவரு செஞ்சிருக்காரு. என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சு எனக்கு செஞ்சாரு. அது எந்த பணக்காரன்? அப்பாவுக்கு தெரியாத பணக்காரனே கிடையாது. பேரை சொல்லு. அவர் யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. என் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு வந்து எனக்கு பணம் கொடுத்தாரு. நல்ல மனுஷன். இந்த படிப்பு செலவை நான் ஏற்றுக்கிட்டதா இருந்துக்கிட்டும்பா. நீ இந்த பணத்தை போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்து உன் படிப்பை பாருன்னு சொன்ன நல்ல மனுஷன். கடவுளை அனுப்பி வச்ச பெரிய மனுஷன். சரிப்பா, அந்த பெரிய மனுஷனுக்கு பேர் உண்டுல, அந்த பேரை சொல்லு, அப்பதானே நாங்க நம்ப முடியும். என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை? நான் எது பண்ணாலும் நீ எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. பணத்தை உங்ககிட்ட கொடுத்தாச்சு, இதை வச்சுக்கோங்க, இல்லைன்னா வைக்காம போங்க. நான் நேர்மையான வழியில தான் கொண்டு வந்தேன். நான் எந்த தப்பும் பண்ணலை. எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணாரு, பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இனி நான் என் படிப்பு பார்க்க போறேன். நான் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சொந்த சம்பாத்தியத்துல நான் மற்ற பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிறேன். என்னங்க இவன் கலர் கலரா கதை விட்டுக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை ஏதாவது பெரிய ஆள் உனக்கு உதவி பண்ணிருப்பாங்களோ? எனக்கு தெரியாம அப்படி யாரும் கிடையாது. அப்படி யாரும் கொடுத்துருந்தா எனக்கு ஃபோன் பண்ணாமல கொடுத்துருப்பாங்க. நல்லா விசாரிங்க, நாளை பின்ன போலீஸ் எதுவும் வந்து கேவலமாயிராம. கோகிலா, விஷால் பொய் சொல்ல மாட்டான், அது தெரியுமா உனக்கு? அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான், கண்டிப்பா பொய்யா இருக்காது. யாரோ உதவி பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அவங்க யாரு என்னன்னு பார்த்து இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துடணும். நான் அவனுக்கு பணத்தோட வேல்யூ தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஒரு பிள்ளை படிப்புக்கு செலவானதா இருந்துட்டு போட்டுமே. பணத்தை கொடுக்க போறீங்களா? ரொம்ப அழகு. நானே 11 லட்சம் போயிட்டேன்னு வயிற்றுல இருந்தேன். கொடுங்க, அந்த பெட்டியை கொடுங்க. கோகிலா, லூஸ் மாதிரி பண்ணாத. இந்தாருங்க, கிடைச்சதுதான். திருப்பி யார் என்னன்னு கண்டுபிடிச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவன் கடனை அவன் அடைப்பான். வேலைக்கு போய் அடைக்க சொல்லுங்க. பெட்டியை கொண்டாங்க. இந்த அப்பா நல்ல ஆள் இவரு, கொடுக்க போறாராம். கொடுக்கறதுக்கு ஐயோ கடவுளே, யார் கொடுத்துருப்பா? ஒண்ணுமே புரிய மாட்டுக்க. என்னது இது? நான் எங்க இருக்கேன்? என் துணியெல்லாம் காணோம். ஐயோ கடவுளே, இது என்ன அசிங்கம். நல்ல வேலை கழுத்துல கிடக்குற செயினை யாரும் கழட்டாம விட்டாவல. இந்த ஊருக்கு வந்தது ஒரே கிட்டதான் நடக்கு. பேசாம என் ஊருக்கே போயிடலான்னு பாக்க. ஞாயிற்றுக்கிழமை. பாட்டி பாட்டி, ஜோதி பாட்டி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாட்டி. இரு கொஞ்சம் விட்டு விட்டு அடிப்போம். ஒரே அடி அடிச்சா போய் சாயந்தர போறான். விட்டு விட்டு அடிச்சோன்னா கொஞ்சம் அவருக்கு குளிர் விட்டு போயிடும். தொடர்ந்து அடிச்சாதான் வழி தாங்க முடியாம ஓடுவாரு. இன்னைக்கு அவருக்கு என்ன திங்க கொடுக்க? இனிமேலா என்ன கொடுத்தாலும் திங்க மாட்டான். இன்னைக்கு அக்கு பஞ்சரு. அக்கு பஞ்சர்னா ஆளையே பஞ்சராக்கி விடுறதுதான் அக்கு பஞ்சரு. கிராமத்து பாட்டியா இருந்தால் இங்க ஒரு படிக்காத விஞ்ஞானி. வாங்க போவோம். தாத்தா தாத்தா, தங்கராசு தாத்தா. தங்கராசு அண்ணே, பாபு போய் கறி எடுத்துட்டு வாப்பா. சிக்கனா மட்டனா சித்தி? மட்டன் விற்கிற விலையில மட்டன் எங்க வாங்க முடியும்? 2 கிலோ சிக்கன் எடு. சரி சித்தி. பாபு மனுஷா, அந்த கறிக்கடைக்கார்ட்ட சொல்லுங்க எலும்பு ரொம்ப போட வேண்டான்னு. எலும்பு நிறைய கிடந்ததுன்னா அவர் எலும்பை எண்ணிவிடுவேன். வாய் கொண்டும் குறைச்சல பண்ணி போய் வாங்கிட்டு வா. கறி கடைக்கெல்லாம் நான் போக மாட்டேன், நீங்க போய் வாங்கிட்டாங்க. பாபு, எனக்கு இளம் ஆட்டுக்கறியா ஒரு 1/4 கிலோ வாங்கிக்க. அது சரி. இந்த கிளவி போவாது போலயே. செட்டி, கறி வாங்க போற வெங்காயம் உரிச்சிரு. வெங்காயம் எல்லாம் போட்டு யார் குழம்பு வைப்பா? வெறும் கறி அள்ளி போட்டு வைங்க. வெங்காயம் போடாம எப்படி வைக்க முடியும்? எங்களுக்கு நிறைய சுவாலி இருக்கு, வெங்காயம்லாம் உரிக்க முடியாது. நல்லா இருந்த சுவாதி அக்காவையும் இவ இப்படி கெடுத்துட்டால. இது என்ன கோலம்? செல்லமாக்கா, எனக்கு ஒரு உண்மை தெரியணும். நான் எப்படி கோயில் வாசல போய் கடந்தேன்? என்கிட்ட கேட்க?
அந்த உண்மை தெரியற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். வாங்கண்ணே, சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. உட்காருங்க. வாங்க இந்த சேர்ல உட்காருங்க. உங்க உடம்பெல்லாம் புண்பட்டு போய் இருக்கும். பௌத்தால கலக்கிருக்கு, காய்ச்சல் அடிச்சிருக்கு, சாக்கு அடிச்சிருக்கு. உட்காருங்கண்ணே, உட்காருங்க. எனக்கு அக்கு பஞ்சர் தெரியும். அக்கா உங்களை சரி பண்ணிடுவேன். அக்கு பஞ்சரா? இல்ல வேண்டாம். நம்பி வாங்க, நல்லா இருப்பீங்க. சரி, மேல் வழியா இருக்கு. ஏதோ அக்கு பஞ்சர் கிளவி உடம்ப நல்லா பிடிச்சு விடும்போல உட்காருவோம். உனக்கும் தெரியுமாமா? ஆமா தாத்தா, எல்லாம் ஜோதிபாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காவ. இருங்க கேட்டு வரேன். பாட்டி இப்ப எங்க அமுக்கணும்? ஏ ஜோதிபாட்டி, இந்த கடவுனை உட்கார வச்சு மசாஜ் பண்ணதுக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன் மெண்டலு, கையில ஒரு ஊசி இல்லனா ஊக்கை எடுத்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சமா குத்து. அதுதான் அக்கு பஞ்சரு. சூப்பர். இந்த தாலி செயின்ல கிடக்கும் ஒரு ஊக்கு எடுத்து குத்திடுவோம். அக்கு பஞ்சரம் நல்லா கத்துக்கிட்டேன். ஆயுர்வேத அழகு நீ, அக்கு பஞ்சர் அழகன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சித்த மருத்துவமா செஞ்சு பாப்போமா. ஐயோ ஐயோ, இத கேள்விப்பட்ட பெருசுங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க. ஆடி ஆடி டூம் டூம், ஆடி 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 போயிட்டாங்க. ஏதோ குத்துது. அதுதான் அக்கு பஞ்சரே. ஐயோ ஐயோ, குத்துது குத்துது குத்துது. பேசாம இருங்க தாத்தா. அக்கு பஞ்சர்னா அப்படிதான் குத்து உள்ளதான் செய்யும். ஓரளவு பஞ்சராக்கி விட்டுருவோம். மேல குத்து, கீழே குத்து, தள்ளி குத்து. ஏ குமாங்குத்து. வேண்டாம் வேண்டாம். என்னோய் வாங்க. ரத்தமா வருதுமா? ரத்தம் வந்தாதான் அக்கு பஞ்சரு, இல்லனா சாதா பஞ்சரு. விரட்டிப்பிடி தாத்தாவை பிடி, விரட்டிப்பிடி. என்னதாங்க நடக்கு? உன் தம்பி எப்படியும் ஓடிடுவான்னு நினைக்கிறேன். போட்டும் போட்டும், நல்லது தானே. பங்கஜம், ஏன்டி ஒரு மாதிரி இருக்க? விசால் போனதுல இருந்தே அம்மா இப்படிதான் இருக்கா. அவன் எப்படினாலும் போவதானே செய்யணும் ஒரு நாள். 4-5 நாளா கைக்குள்ளேயே கிடந்துட்டானா, ரொம்ப தேடுதுங்க. போய் ஒரு போன் கூட பண்ணலாதான், மனசுக்கு சங்கடமா இருக்கு. சனிக்கிழமை சாயந்தரம் போயிருக்கான். ஞாயிற்றுக்கிழமை தானே ஆகுது. திங்கக்கிழமை காலேஜ் போகும்போது பண்ணுவான். நாங்க டெய்லி பாத்துருவோமா காலேஜ்ல, நீ தான் பார்க்கவே முடியாது. ஆமா, நீங்க டெய்லி பாப்பிய. என்ன இருந்தாலும் அவ்வளவுதான், அங்க இருக்கிற வரைக்கும் இருந்தா, அதுக்கப்புறம் அம்பிட்டு தான். அதுக்கு அளவா செய்த? இல்ல வெங்காயம் உரிக்கிறதுனால அப்படி கண்ணு கலங்குது. வெங்காயம் குறிக்கவே ஆரம்பிக்கலையம்மா. வெங்காயத்தை பார்த்தாலே கலங்கும். போங்கட்டி. அம்மாவை நோண்டாதுங்க. அம்மா அப்படிதான், சின்ன விஷயத்துக்கும் எமோஷனல் ஆயிருவா. ஏம்மா, அப்பா இங்கிலீஷ்ல நல்லா பேசுத. ஆபீஸ்ல வேலை பார்க்க இந்த எமோஷனலுங்கிற வார்த்தை கூட தெரியாதோ பிள்ளைல எனக்கு. ஆண்டி, இந்த விசால் போய் குரலையே காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஏம்மா, நிஜமாலுமே விசால் தான். விசாலு, என் செல்ல ஆண்டி, உங்களை பார்க்க நான் வந்துட்டேன். இப்ப செல்லம் நல்லா இருக்கியா? இப்பதாம்மா அங்கிள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் உன்னைய பத்தி. நான் எப்படி உங்களெல்லாம் மிஸ் பண்றேனோ அதே மாதிரி நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்கல்ல. எங்க பிறகு விசால் வந்துட்டான். ஏமா, எனக்கு கண்ணு தெரியுமா? ஆண்டி, இந்தாங்க கேக். எதுக்குப்பா இதெல்லாம்? உங்களுக்கு பிளேன் கேக் பிடிக்கணும். ஒரு நாள் அங்கிள்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா, அதை நான் கேட்டேன். அதை உங்களுக்கு பிளேன் கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க பத்தியலாங்க பிளேன் கேக் உங்ககிட்ட எத்தனை நாளா கேட்டுட்டு இருந்தேன் பத்தியெல்லாம். இப்ப விசால் தம்பி வாங்கிட்டு வந்துட்டான். எப்பா, இவங்க அன்பு தொல்லை தாங்க முடியலப்பா. அங்கிள், சோனியா, சத்யா நல்லா இருக்கீங்களா? ஓ, இப்பதான் நாங்க கண்ணுக்கே தெரியுதோமா. ஆண்டி தான் ரொம்ப அழுத மாதிரி இருந்தாங்க. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க. அங்கிள் போய் கறி வாங்கிட்டு வர. இன்னைக்கு நம்ம வீட்டுல சிக்கனு. சரி அங்கிள், நான் சாப்பிட்டு தான் போவேன். சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். சரி ஆண்டி. எனக்குன்னு யாரும் இல்லையே, உனக்கு இது தோணவில்லையே. எனக்குன்னு யாரும் இல்லையே. உமா, 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 நாதமா பங்கஜம் இழிச்சக்கா வந்திருக்கோம். வாங்கக்கா வாங்க, இன்னைக்குதான் வரணும்னு தோணுச்சாக்கா. இம்மா, நேத்து கிளம்புனதுக்கா வர முடியாம போயிட்டு கொஞ்சம் வேலை இருந்துட்டு பத்துக்கா தான் இன்னைக்கு வந்தேன். எத்தனை நாள்ல அடிச்சுட்டு கால் முறிஞ்சு? அது இருக்கும், ஒரு 4 நாள் இருக்கும். 2 பேர் தான் இருக்கீல, என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? கும்பலா இருப்பீல, கும்பலா. அவ்வளவு யாரும் வரமாட்டேன்ட்டு அழுவா. சரி, நாங்க வயசுல மூத்தவங்க, நாங்க பார்க்க வந்தோம். நீ பண்ற காரியம் அப்படி இல்லாம நல்ல கோல் மூட்டிக்கிட்டு அலையுத. அவன் எப்படி வருவாளவோ வரல. நடந்தது வெளியே போய் சொன்னா அதுக்கு பேரு கோல் மூட்டுறதா? இது என்ன அநியாயமா இருக்கு? கத்தி சிரிக்காத, கால் கட்ட அவுந்துரும். நான் அழுறேன்க்கா, அழுறேன். என்னைக்கிட்டி வீட்டுக்கு விடுவாங்க? இன்னும் ஒரு 2 நாள்ல போயிடலாம்க்கா. கம்ப ஊனி ஊனி நடக்கலாம். அப்ப இனிமே கம்ப ஊனி ஊனி எல்லா இடத்துலயும் கோல் மூட்ட ஆரம்பிச்சிருவேன். மனச நோகடிக்காதீங்க இழிச்சக்கா. ஏடி,
இதுல ஆப்பிள் இருக்கு, நானும் இளிச்சக்காலும் சேர்ந்து வாங்கியிருக்கோம். நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சு உடம்ப தேத்திக்கோன்னா அங்க வச்சிருக்கோம். ஓ அது என்ன அங்க ஒண்ணு வாய பிளந்துட்டு எனக்கு நாய் கடிக்கேசுக்கா. சரிம்மா உடம்ப பார்த்துக்கோ, நாங்க போயிட்டாரோம். உங்களுக்காக வரணும்னு தோணுச்சு. வாரம் வாரம். வேற ஒருத்தியும் வரலல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். இனி எப்படி கோல் மூட்றன் மட்டும் பாருங்கடி. சு சு எம்மா இவன் பக்கத்துல வந்து படுத்துட்டானே, கடிச்சிருவானே. ஓடல ஓடு. ஆஸ்பத்திரி விட்டு போறதுக்குள்ள இவன் கடிச்சிருவான் போலயே. ஏடி நெட்டவெளி, எங்க மாமியார் அனுப்ப போறியா இல்ல நீயே வச்சுக்க போறியா? அது சூப்பர் டைப்பு, எனக்கு நல்ல செட் ஆயிட்டு நானே வச்சுக்கிட்டுதான்ப்பா. அப்போ உங்க அத்தை பாட்டி எனக்கு அனுப்பிடு, அந்த தாத்தாவும் எனக்கு அனுப்பிடு, பென்ஷன் எனக்கு வரட்டும். கொடுக்காங்க அந்த பென்ஷன்ல தான் எங்க கதையே ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு அனுப்பி விடுவாங்களாம். ஏடி என் மாமியா கிளம்பி அது பாட்டுக்கு உன் வீட்லயே வந்து உட்காந்துட்டு எப்பண்டி வரும்? என் புருஷன் ரொம்ப கவலைப்படுறாரு. எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. ஏம்மா நீ கவலைப்படுறத ஆளா? 3 நேரமும் பண்ணு தின்னுட்டு தூங்குற ஆளு, அதுக்கு சோறு போட வேண்டாம்னு சந்தோஷத்துல இருப்பிய. சரி நான் ரொம்ப மாறிட்டேன்டி, அப்படிலாம் கிடையாது. நம்பிட்டோம். தங்கச்சக்கா உமால போய் பாத்தியா எப்படி இருக்கா? 2 காலுக்கும் நல்ல பெரிய பெரிய கெட்டு போட்டு வச்சிருக்குமா, பயங்கரமா முறிஞ்சு கிடக்கு. யாருக்கு அப்படி பண்ணிருப்பாவ தெரியலம்மா. நம்ம ஊர்ல அவ்வளவா கேமராலாம் கிடையாது பத்தியா, அதனால ஏதாவது 1-2 தெருவுல தான் கேமரா இருக்கும். கேமரா இல்லாத தெருவா பார்த்து போட்டு அடிச்சிருக்காவ. எங்கேயாவது ஏதாவது பெருசா பண்ணிருப்பாளோன்னு தோணுது, அதான் அப்படி அடி வாங்கியிருக்கா. ஏக்கா நம்ம கிட்ட மட்டும் தானக்கா வம்பளுக்கா, யாரையும் அடி வம்பளுத்த மாதிரி தெரியலையே. நம்ம யாருமே அடிக்கலையே அப்படின்னாலுமே என்னமோ ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. இருந்தாலும் ரோட்ல போக பயமா தான் இருக்கு. திடீர்னு வந்து காலில் கம்பு கொண்டு அடிக்காவல. நம்ம யார்கிட்ட எந்த வம்பு தும்பு வச்சிருக்கோம், நம்மள யாரும் வந்து அடிக்க போறாவ. ஏட்டி தங்க விலை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல, நாளைக்கு சின்னவளுக்கு போய் ஒரு கம்மல் எடுத்துட்டு வருவோமா? எங்க குறைஞ்சிருக்கு? 100 குறையுது, 1000 ஏறுது. நீ வேறக்கா மறுபடியும் கூடுன்னு சொல்லுதாவோ. இப்ப ஏதோ போர் நடக்க போய் குறைஞ்சிருக்காம எல்லாரும் இந்த பெட்ரோல்லையும் இதுலயும் முதலீடு பண்ணதாவோ, அதெல்லாம் குறைஞ்சிருக்கா. அதுல ஒரு கம்மல் மட்டும் நாளைக்கு எடுத்துட்டு வந்துருவோம். சரிக்கா, அப்ப நாளைக்கு நகை கடைக்கு போவோம்.